தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தனம் வந்து அவங்க வீட்டுக்காக லோன் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 5,00,000 நல்லபடியாக வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தை நல்லபடியாக வாங்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கே வீடு வந்து வேலை பார்க்குற இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சண்முகம் வந்து சௌந்தர்யாவை எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பார்த்து இந்த வீட்டுக்காக காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ ஏன் இப்படி தண்டமாக உட்காந்தே இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை திட்டுறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலை பண்ணி காசை வந்து சம்பாதிக்கிறியா, இப்படியே தண்டமாக உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் சௌந்தர்யா வந்து ஆமாம், எனக்கு வேலை பார்க்கலாம் பிடிக்காது, எனக்கு எந்த வேலையும் தெரியவும் தெரியாது, எனக்கு டிவி பார்க்கணும் அவ்வளோதான், அதுதான் எனக்கு பிடிக்கும், நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கதிரோட அம்மா வந்து இனிமேல் நிலா பாப்பாவை கூப்பிட தனம் வர வேணாம்னு சொல்லிடுவாங்க. வேறு ஒரு இதை ரெடி பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிருக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ வந்து நிலாவை யார் கூட்டிகிட்டு போனால், தனமாக தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் வேறு ஒரு ஆட்டோ ரெடி பண்ணிட்டேன், இனிமேல் அவங்க சவகாசம் வேணும், அவங்களால நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வருது, அதனால தான் இனிமேல் நான் அவங்கள வர வேணாம்னு சொல்லிட்டேன், வேறு ஒரு ஆட்டோ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லவும் கதிர் ரொம்பவே கோவப்படுறாங்க. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை ஒரு வார்த்தை கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போது, எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கதிரையே திட்டிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி நிலாவை திரும்ப தனத்து கூட அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.